அடுத்தது 12th காமர்ஸ் சார். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றி பார்த்தோம். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றி 3 தான் பார்த்தோம் சார். ப்ராமிசரி நோட், வாட் யூ மீன் பை ப்ராமிசரி நோட், ப்ராமிஸ் நோட்னா என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன, செக்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் எ பாண்ட், புரியுதுங்களா? அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது the bill of exchange is divided into 2 parts. It's called a bills receivable and bills payable. And bills receivable means what? And bills payable means what? Bills receivable is nothing but to receive the amount from the third party or other person to endorse any goods and services given to the or rendered to the other person. You may receive the amount from the seller. That's called a bills receivable. Bills payable means you may get the amount from other parties. You pay the certain amount of money to the third persons or financial institution or any other else. That's called a bills payable. Then bill of exchange means 2 types. Bills receivable, bills receivable. That's called a what you mean by endorsement of bills. அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம கடைசியா பார்க்கறது சார் செக். வாட் யூ மீன் பை செக்? வாட் ஆர் தி டிஃபரன்சஸ் ஆஃப் செக்? வாட் யூ மீன் பை கிராசிங் அண்ட் வாட் யூ மீன் பை ஸ்பெஷல் கிராசிங் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறோம். பாருங்க, கிராசிங் செக். கிராசிங் செக் அப்படின்னு சொல்லும்போது, செக்னா நமக்கு தெரியும். செக் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஆக்சுவலா எவரி பிசினஸ் மேன் டு ஓபன் த கரண்ட் அக்கௌண்ட் தென் ஹி வில் கெட் எவரி பர்சன் டு கெட் த செக் புக். புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே நான் என்ன பண்றேன், ஏடிஎம் கார்டுல இருந்து செக் புக் கரதா பிசினஸ் மேன் மேக்சிமம் யூஸ் பண்றது செக் தான். புரியுதுங்களா? அதனுடைய அந்த செக்கினுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா சார், ஆரம்ப காலத்துல நாம அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப நம்ம எங்க போனாலும் ஒரு பிசினஸ்க்கு என்ன பண்ணோம், கூடயே அமௌண்ட்டை எடுத்துட்டு போக வேண்டிய நெசசிட்டி ஏற்பட்டது. அது நிறைய சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணலாம், செக் புக் மட்டும் எடுத்துட்டு போயிட்டுனா போதும். புரியுதுங்களா? அப்ப அந்த செக் புக் மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு பிசினஸ்க்காக போற அந்த இடத்துல அந்த ரேட் நமக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா சார், ஆட்டோமேட்டிக் நீங்க செக் எழுதிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம் சார். டன். அப்ப இந்த செக்குனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்? அப்ப இந்த செக்ல சில நேரத்தில் அந்த செக் என்ன ஆகணும், ஒரு செக்குக்கு வேல்யூ 6 months வரல வேல்யூ சார். அதாவது மெச்சூரிட்டி டேட்ல இருந்து மெச்சூரிட்டி டேட்னு சொல்லுவோம். மெச்சூரிட்டி டேட் அப்படின்னா சார், இப்போ 20ஆம் தேதி நம்ம செக் புக் கொடுத்துருக்கா அப்படின்னா செக் கொடுத்துருக்கானா சார், அந்த 20ஆம் தேதியில இருந்து அந்த செக்குக்கு வேல்யூ. புரியுதுங்களா? அது வரையில 6 months வரல அந்த செக்கை நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஆஃப்டர் 6 months செக் ஆர் டிஸ்ஆனர். புரியுதுங்களா? அப்ப இந்த செக்குங்கிறது கிராசிங் செக்னா என்ன? கிராசிங் அதாவது கிராசிங். அப்ப கிராசிங் அப்படிங்கிறது வாட் யூ மீன் பை கிராசிங்? பாருங்க, கிராசிங் செக் refers to a practice drawing to two parallel பாருங்க transverse lines across the face of the check without words, and the effect of this crossing is drawing back will pay amount check only to the banker. புரியுதுங்களா? பாருங்க, செக் அப்படிங்கிறது கிராசிங்னா நத்திங் பட் சார் கிராசிங். இப்ப செக் இப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்ப செக் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் சார், இதுல சம் ஆஃப் ருபீஸ் போட்டு இந்த மாதிரி டாட் 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 கொடுத்துருப்போம். இந்த இடத்துல நாம என்ன பண்ணிடுவோம் சார், என் ஃபிகர் டாட் டாட் கொடுத்துருப்போம். அப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருப்போம், ஃபிகர் கொடுத்துருப்போம் சார். இந்த இடத்துல ஃபிகர் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல சிக்னேச்சர் இருக்கும். அப்ப ஆக்சுவலா ருபீஸ் 5 lakhs வச்சுக்கோங்க. அப்ப 5 lakhs போட்டுக்கிறோம். தென் இந்த இடத்துல 5 lakhs only 5 lakhs only அப்படின்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா 5 lakhs சைன் பண்ணுவோம். அப்ப கிராசிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஆர்டினரி செக் சார். இந்த ஆர்டினரி செக்ஸ் எப்படி பொறுத்தவரை நீ பேங்க்ல போய் டிரான்ஸ்ஃபர் பண்ற அப்படின்னா சார், நீ இந்த மாதிரி இந்த செக்ல சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் சார். இப்போ நம்ம 5 lakhs கொடுக்கணும் அப்படின்னா சார்,
அந்த செக்ல 5 lakhs நீங்க சைன் பண்ணி என்ன பண்றான், எந்த பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு செக்கை கொடுத்துட்டு அப்படின்னா சார் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேங்க்ல கொடுப்பான் சார். பேங்க்ல கொடுத்தனா பேங்க் என்ன பண்ணுது சார், அந்த செக்கினுடைய பின்னாடி பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு சைன் உங்கள்கிட்ட வாங்குவான் சார். சைன் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட்டை உங்கள்கிட்ட என்ன பண்ணிடுவான், அமௌண்ட்டை கொடுத்துருவான் சார். அப்ப இது வந்து ஆர்டினரி செக் சார். சார் கிராசிங் அப்படின்னு சொல்லும்போது சார் 2 parallel லைன் பாருங்க இந்த மாதிரி சார், அந்த செக்ல 2 parallel லைன் கிராஸ் பண்ணி இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம், கிராசிங் சொல்றோம். 2 லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னன்னு சொல்லிருப்பா தெரியுமா, அக்கவுண்ட் பேயி ஒன்லி, அக்கவுண்ட் பேயி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த கிராசிங்ல. அப்ப அந்த கோடு 2 கோடு போட்டு கிராஸ் பண்ணிட்டாவே நீ என்ன பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் செக்கை நீ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப எந்த பர்சன்ஸுக்கு அந்த செக் வந்திருக்கோ அவங்க மட்டுமே அந்த பேங்க்ல போய் அந்த அக்கவுண்ட்ல உன்னுடைய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். தட்ஸ் கால்ட் நாம என்ன பண்றோம், கிராசிங் ஆஃப் செக்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இந்த கிராசிங் ஆஃப் செக்கை பொறுத்தவரையிலும் பாருங்க, a crossed check should not be paid across the counter even if the payee of a crossed check is well known. The paying banker directed to make payment only through another banker. If the payee does not have a bank account, he cannot collect it only through someone who is having a bank account. As a result, even if a crossed check has been stolen and collected or party to entitled to it, the person to whom it's been collected can be easily traced. This crossing ensures the safety and prevents payment into wrong hands. அப்ப இந்த கிராசிங் உடைய மெயின் அக்கவுண்ட் பேயி ஒன்லி அப்படின்னா சார், ஆட்டோமேட்டிக்கா இந்த செக் எழுதி கையில கொடுத்துட்டா அப்படின்னா சார், உங்க கையில செக் இருக்கு சார், கிராசிங் செக் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை கொண்டு போய் நீ பேங்க்ல கொடுக்குற சார். ஆன்லைன் செக்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ get the amount from the bank, then you go home சொல்லிடலாம். ஆனா ஸ்பெஷல் கிராசிங் you need not transfer the or need not give the amount in your hand சார். உங்க கையில பணம் கொடுக்கவே மாட்டாங்க சார். அப்ப என்ன பண்ணிடுறோம்னா, அக்கௌண்ட் பேய் பண்ணினா எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கியோ அந்த பேங்க் என்ன பண்ணும் சார், அந்த நபருடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். புரியுதுங்களா? அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்ப நீ என்ன பண்ண முடியாது, பணத்தை கையில வாங்கிக்க முடியாது. அப்ப மறுபடியும் அந்த செக்ல சப்போஸ் அவனுக்கு அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம், அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா சார், நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா சார், இப்ப நான் இங்கிருந்து நான் வந்து இப்ப மதுரையில ஒரு பர்சனுக்கு நான் அமௌண்ட் கொடுக்கணும், அக்கௌண்ட் பேய்னு ஒரு செக்கை கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். கொடுத்துட்டு போது பேங்க்ல கொடுத்து போறேன்னா பேங்க்ல கொடுத்து அந்த செக்கை கொடுத்துட்டு அப்படின்னா சார் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான், அந்த செக் அமௌண்ட் இருந்தால் அவன் கலெக்ஷன் போகணும் சார். கலெக்ஷன் போனோம்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவான், உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவான். இதுல மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா சார், அதாவது அடுத்தவங்க கையில போய் செக்கு கிடைச்சி அந்த அமௌண்ட் ராங்கா என்ன ஆகும், கிரெடிட் ஆகிறது தவிர்ப்பதற்காக இந்த கிராசிங் செக்கை நம்ம யூஸ் பண்றோம். Special crossing. Section 124 defines special crossing as follows. Where the check is a burst across its face, an additional name of banker with or without the words not negotiable. That addition shall be deemed crossing and the check shall be deemed to be crossed specifically into the crossed to the banker. Here the parallel transferees lines are not essential, but the name of banker to whom the payment should be made to be necessarily returned face to a check. Thus it must be that while drawing a 2 parallel transferees lines must for a general crossing, addition of the name of banker constitute the essential part of special crossing. அதாவது ஸ்பெஷல் கிராசிங் கிராசிங்னா 2 பேரலல் லைன். ஸ்பெஷல் கிராசிங்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கோர்ட்டுக்கு கீழே அக்கௌண்ட் பேயி அப்படின்னு போட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது அக்கௌண்ட் பேயி இந்தியன் பேங்க் ஆர் அக்கௌண்ட் பேயி கனரா பேங்க் ஆர் அக்கௌண்ட் பேயி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு பேங்க் நேம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பேங்க் தான் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வேற எந்த பேங்க் நேஷனலைஸ் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தட்ஸ் கால்ட் ஸ்பெஷல் கிராசிங். புரியுங்களா? ஆர்டினரி கிராசிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், எந்த பேங்க் வேணாலும் கரூர் வைஸ்யா பேங்க்ல இருந்து
scheduled bank to nationalized bank or nationalized bank scheduled bank or anywhere else you will be transferred to the fund to the any other bank. புரியுதா? we need not bother about that. ஆனால் ஸ்பெஷல் கிராசிங் அப்படின்னு சொல்லும் போது சார் அக்கௌண்ட் பேயின் போட்டு கீழே என்ன பண்ணிடலாம், அந்த பேங்கை மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த பேங்க்குக்கு மட்டும்தான் அமௌண்ட்டை நாம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வேற எந்த பேங்க் அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பெஷல் கிராசிங். பாருங்க, இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் போது ஹியர் பாருங்க, சிக்னிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கிராசிங். Here the paying banker should make payment only to the particular banker named as part of special crossing or its agent for collection. The special crossing is after that general crossing. Particular bank on the special crossing. பாருங்க, negotiable crossing அப்படின்னு சொல்லும்போது the words not negotiable are sometimes included in the general crossing or special crossing. Even though the word checks are transferable, but they are derived the special features of negotiability. Such a check is like a stolen or fountain pen or watch that transferred to us does not get a better title than that of the negotiable instrument. அதாவது இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், ஸ்டோலன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த செக் எழுதும் போது நிறைய நமக்கு மாடிஃபிகேஷன் இருக்கு சார். செக்ல பொறுத்தவரையில சார் இன்னைக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு சார். அதாவது நீங்க செக்னு சொல்றோம், கிஃப்ட் செக்னு சொல்றோம், டிரான்ஸ்ஃபர் செக்னு சொல்றோம், இந்த மாதிரி நிறைய செக் இருக்கு சார். நம்ம இப்போ கிஃப்ட் செக்னா இல்லை படிச்சு நிறைய போடலாம் சார். செக்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். இப்போ கிஃப்ட் செக் ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட் செக் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்றோம், நீ மேரேஜுக்கு போக முடியல, நீ ஏதாச்சும் வெளியூர்ல இருக்க, அப்போ நீ வெளியூர்ல இருக்கும்போது என்ன பண்ணிருந்தான், அப்ப கிஃப்ட் செக் போய் இதுல பேங்க்ல கட்டணும்னா அதுக்கு செக் கொடுக்கணும். செக் பார்க்கறது அதனால புக் நல்லா இருக்கும் சார். அதுல ஒரு அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நீ யாருக்கு ப்ரெசன்டேஷன் அனுப்புறியோ அவங்க அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்கன்னா தட்ஸ் ஓவர் சார். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு சார். அப்ப இந்த செக்ல எழுதக்கூடிய விதமும் இருக்கு சார். புரியுதுங்களா? சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், செக்ல பெரிய டிராபேக் என்ன தெரியுமா சார், அதாவது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு செக் 5 lakhs எழுதி கொடுத்து ஒரு சாக்கு அடிச்சு வந்துடுறோம். அப்ப சரக்கு எழுதிட்டு வரும்போது என்ன ஆகும், டியூ டேட்டு 20ஆம் தேதி டியூ டேட் போட்டு கொடுக்குறோம் சார். அப்ப 20/1/2021 அந்த செக்ல டேட் போட்டு கொடுக்குறான். அப்ப 20/1 அப்படின்னா சார் நீ தேதி 1ன்னு வச்சுங்களேன். அப்ப இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு. அப்ப அந்த ஒரு மாசம் கழிச்சு இந்த செக் 20ஆம் தேதி கொண்டு போய் எங்க போடுறோம், நம்ம பேங்க்ல கலெக்ஷனுக்கு போடுறோம் சார். அப்ப 20ஆம் தேதிக்கு மேல 20க்கு மேலதான் அந்த செக் வேல்யூடு செக்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி கூட ஸ்லிப்பிங் செக் அப்படியே இருக்கும், அப்படியே அசட் மாதிரி தான் இருக்கும். பட் யூ நீட் நாட் யூஸ் த செக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் டு யுவர் அக்கௌண்ட். எந்த அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். அப்ப 21 அப்ப 20/21க்கு மேல நீ பேங்க் போகலாம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார், பெரிய ஒரு டிராபேக் என்ன பண்ணுங்க சார், செக்கை போடுவா சார். செக்கை போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவசரத்துல செக்கை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. சம் ஆஃப் ருபீஸ் அப்படின்னு இருக்கீங்க, இந்த 5 lakhs ஒன்லையும் கரெக்டா போட்டுருவான். இதுல என்ன பண்ணிடுவாங்க சார், நம்ம அப்ப ஒரு சைஃபரை சேர்த்தாம விட்டுருவாங்க. இதை டிலே பண்றதுக்கான ஒரு காரணம். புரியுதுங்களா? அப்ப வேர்ட் அண்ட் ஃபிகர். அப்ப வேர்ட்ல கரெக்டா எழுதிருப்பான் சார், ஆனா ஃபிகர்ல என்ன பண்ணிருப்பான் சார், ஃபிகர்ல கரெக்டா எழுதிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப ஃபிகர்ல கரெக்டா எழுது அப்படின்னு சார். இங்க 5 lakhs இருக்கு, இங்க எவ்வளவு 50,000 இருக்கு. the checks are dishonor. அப்ப செக் டிஸானர் போய் அவர் கை கிடைச்சி மறுபடியும் உங்க கைக்கு வந்து எல்லாம் பண்ணி மறுபடியும் இது பண்றதுன்னு ஒரு 10 நாள் ஆகும். அப்ப என்ன ஆகும், அவன் அக்கௌண்ட்ல போதிய பணம் இருக்காது. அதனால இந்த 10 நாள் டிலே பண்றதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க சார். நாமளே என்ன பண்ணுவோம் சார், அவசரத்துல இந்த செக் அதே மாதிரி இதுல செக் டிஸானர் ஆகும். அதே மாதிரி ஓவர் ரைட்டிங் ஏதாச்சும் இருந்தால் டிஸானர் ஆகும். ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுல ஏதாச்சும் ஓவர் ரைட்டிங் பண்ணுறது. அதே மாதிரி சிக்னேச்சர்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் செக் டிஸானர் ஆகும். இந்த மாதிரி நிறைய விதத்துல செக் டிஸானர் இருக்கு. அடுத்து பாருங்க, அக்கௌண்ட் பேயி கிராசிங். Words such as account payee or payee's account are also additional general or special crossing, even though addition of those
The words constitute a direction. அக்கௌண்ட் பேயிங் கிராசிங் நம்மளே அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சார் நம்ம அதே மாதிரி என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார் செக்ஷன் 15 ஆஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 defines the endorsement as follows: when the maker or holder of a negotiable instrument signs the name, otherwise that the judge maker for the purpose of negotiation, on the back face through of the slip paper annexed, therefore the some stamped paper intended to the completed as a negotiable instrument, he shall do endorse the same and is called endorsee. என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னா மாற்றித் தருதல். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏற்கனவே சொல்லுவோம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது வரும். அப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிடுறோம், ஏபி அதாவது ஏ பி சி 3 பேர் இருக்கா. அப்ப என்ன பண்ணிடுறான், பி கிட்ட இருந்து ஏ என்ன பண்ணிடுறான், ஒரு 2 lakhs என்ன பண்ணிடுறான் சார், 2 lakhs கடன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 lakhs கடன் வாங்குறான். அல்லது ஒரு சரக்கு அடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஏதாவது பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏ வாங்கிருக்கான் சார். அப்ப இவன் என்ன பண்ணணும் சார், பி கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சார், இதே பி சி ஒரு 2 lakhs கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பி சி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உடனே என்ன பண்ணிடுவாங்க சார், அந்த பில்ல பிக்கு சொல்லி என்ன பண்ணிடுவா, ஏ பி கொடுக்கணும் சார், பி சி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க சார். பி உடனே ஏ சொல்லிடுவா, it will be a sign and that's called an endorsement of bill. இந்த பில்ல சைன் பண்ணி கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்கலி ஏ பண்ணுவாங்க சிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிடுவான், ஏ 2 lakhs இருக்காது. அப்ப ஏ பி கொடுக்கணும், பி சிக்கு கொடுக்கணும். அப்ப பி ஏ பி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பி சி கொடுக்கணும்னா பி உடனே இவனுக்கு இன்டிமேஷன் கொடுப்பா, ஏக்கு இன்டிமேஷன் கொடுப்பா. It will be transferred to the C. That's called the endorsement of bills. That's called the endorsement of check ன்னு சொல்லுவோம். பாருங்க, valid endorsement பாருங்க. Endorsement is to be made on the face of the instrument of its back. It will usually be on the back negotiable instrument. பாருங்க, endorsement அப்படின்னு பார்க்கும்போது, endorsement of bill அப்படின்னு பார்க்கும்போது சார், the back side of the check. அப்ப என்ன யாருக்கு என்டார்ஸ் பண்றேன், இதே நம்ம அமௌண்ட் என்ன பண்றோம் சார், நம்ம இந்த பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு செக்கினுடைய பேக்ல நம்ம ஒரு சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சார், யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை யூ பே டு த அதர் பர்சன்ஸ் அப்படின்னு நீ இன்டிமேட் யாருக்கு கொடுக்குற, பேங்க்கு கொடுக்குற, பேங்க் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பர்டிகுலர் பர்சன்ஸ். அந்த பர்சன்ஸுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதனால தான் நம்ம செக்குக்கு பின்னாடியோ அல்லது பில்லுக்கு பின்னாடியோ நம்ம ஒரு சைன் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? அப்ப அந்த சைன் பண்ணிட்டு நம்ம என்ன அர்த்தம் தெரியுமா சார், அந்த பர்சனுக்கு அந்த பணத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். அப்ப உடனே என்ன பண்ணிடுவோம், அந்த பேங்க் போகும்போது பின்னாடி அவனும் ஒரு அந்த சைன் வாங்கிட்டு உடனே அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. When there is no space or making further endorsement, piece of paper can be attached to the negotiable instrument for this purpose. This piece of paper is called allonage. Allonage அப்படின்னா சார் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரெக்வஸ்ட் பீஸை பேப்பர்ல கூட கொடுக்கலாம் சார். என்டார்ஸ்மெண்ட் நம்ம செக்லேயே கொடுக்கணும் நெசசிட்டிஸ் கிடையாது. அப்ப செக் இல்லாம உனக்கு என்ன பண்ணலாம், உனக்கு செக் உன் கையில் இல்லை, ஏற்கனவே கொடுத்துட்ட. அப்ப திடீர்னு உனக்கு ஒரு யோசனை வருது. அப்ப என்ன பண்ண, அந்த பர்சனை கையில கொடுன்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன தெரியும், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல கூட நீ எழுதி மேல ரெக்வஸ்டிங் என்ன சொல்ல விரும்புறியோ அதை கம்ப்ளீட்டா எழுதி கீழே சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி மேட்டிவ் என்டார்ஸ்மெண்ட் ஆஃப் பில்னு சொல்றோம். If the endorsee name is wrongly spelled, the endorser should sign the name as spelled in the instrument and write the correct spelling within the brackets after his endorsement. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சார், இதே ஒரு ஆடிட்டிங் பில்லா இருந்தாலும் சரி, ஆடிட் செக்கா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மார்க்ஷீட் எதா இருந்தாலும் சரி சார். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், என்னதுலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா சார், நான் என்னுடைய நேம் உனக்கு தெரியும் அத்தியப்பன். அப்ப ஆக்சுவலா நான் பிஎட் முடிச்சுட்டு வெளியில வரும்போது அதுல என்ன பண்ணாங்கன்னா அந்த கான்வொகேஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த கான்வொகேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா சார், 2 sides. இந்த இடத்துல தமிழ்ல ஃபில் அப் பண்ணிட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ்ல. புரியுதுங்களா? அப்ப இங்கிலீஷ்ல லெட்டர் என்ன பண்ணான், அத்தியப்பன் கரெக்டா போட்டான் சார். ஆனா
இந்த தமிழ்ல நேம், தமிழ்னா பெயர், அந்த பெயர் என்ன பண்ணிட்டா சார், என்ன பண்ணிட்டா அத்தியப்பன் போடுறதுக்கு ஆதியப்பன் போட்டுட்டான். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சார், நான் அது பெருசா மைண்ட் பண்ணிட்டேன் பாருங்க. அதாவது எதுலையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் சார், அனுபவப்பட்டாதான். குழந்தைகிட்ட போய் நீ என்ன பண்ற அப்படின்னா சார், இந்த நெருப்பு சுட்டுரும் தொடாத அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தொடாம இருக்காது சார். ஆனா தொட்டு அதை என்ன பண்ணிடுச்சு, அனுபவப்பட்டுக்கிட்டு அப்படின்னா மறுபடியும் அந்த பக்கமே போகாது. அதே மாதிரிதான் நாமளும் நாம எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? பட் நமக்குன்னு ஒரு அடி வாங்கினாதான், நமக்குன்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அந்த பாடத்தை நம்ம கத்துப்போம். அதனால நானும் அப்ப என்ன பண்ணேன், அது பெருசா இருக்கு. எங்க ஆசிரியர் சொன்னாரு இதெல்லாம் இருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொன்னாரு. பட் நாம பெருசா என்ன ஆயிரப்போகுது, ஏன்னா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்குல்ல, தமிழ்ல தேவையில்லைன்னு வச்சுட்டேன். கடைசியா நான் போஸ்டிங், கவர்மெண்ட் ஸ்கூல் போஸ்டிங் போகும்போது ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் போகும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அத்தியப்பன் இருக்குது ஆதியப்பன் இருக்கு. உடனே நம்ம தமிழ் எழுதி கொடுப்போம் இல்லையா, என்ன அது அத்தியப்பன் இருக்குது ஆதியப்பன் இருக்கு போர்ஜிலியா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இல்லை சார் அப்படின்னு சொல்ல நான் 3 days இருக்கிறேன், அதை போய் மாற்றிப்பாங்க. புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் போய் யூனிவர்சிட்டிக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் போய் உடனே ஆர்டர்ல பிடிச்சி இந்த இடத்துல என்ன பண்ணேன், அத்தியப்பன் அப்படின்னு. அப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை செக்கா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி, ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதினாவோ அல்லது ஏதாச்சும் ராங்கா இருந்தாவோ உடனடியே நம்ம என்ன பண்ணிடுவோம், அடிச்சுட்டு நாம என்ன பண்ணிடுவோம், இந்த இடத்துல ஏக்கு பதிலா டி போட்டோம்னு வச்சுக்க, உடனே ஏ போடுவாங்க, இதே டி டி இப்படி போடுவோம். அப்ப இட்ஸ் கால்ட் ஓவர் ரைட்டிங். சரிங்களா? அப்ப அது இட் வில் பி ரிஜெக்டட். அதே மாதிரி என்ன பண்ணிடுவோம், ஏ டி ஹச் போட மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஹச் போடுவோம். அப்ப இந்த மாதிரியும் இருக்கக்கூடாது, தெளிவா இருக்கும் செக். அதனால என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஓவர் ரைட்டிங் கூடாது, அங்க போடணும் லைட்டா அடிச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல நாம என்ன பண்ணிடுவோம், அத்தியம் போட்டு கீழே ரெஜிஸ்டர் ஒரு சைன் பண்ணி கேட் போட்ட தட்ஸ் ஓவர். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி போட்டு கொடுத்து சைன் பண்ணி கேட் போட்டு கொடுத்துட்டாங்க, தட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரிதான் இதுலையும் இந்த மாதிரி ராங் செக்ல ராங்கா ஏதாச்சும் இது பண்ணிட்டாவோ, பிரச்சனை ஏற்பட்டாவோ, நீ இப்போ என்ன பண்ணலாம் சார், சிம்பிளா அந்த இடத்துல அடிச்சுட்டு ஒரு நேம் எழுதி புட் த சைன் பண்ணிட்டு தட்ஸ் ஓவர். For endorsement for only part of the amount of the instrument invalid, it can be made only for the entire amount. Endorsement only for the part of the amount. சில நேரத்துல ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ற அப்படின்னா சார், பார்ட் ஆஃப் த அமௌண்ட், இப்போ 5 lakhs கொடுக்கணும்னா அவனுக்கு 2 lakhs 5 lakhs கொடுக்கணும்னு வச்சுக்க, அப்போ 3 lakhs மட்டும் என்டார்ஸ் பண்ணேன், 2 lakhs அண்ட் ஏன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சொல்ல முடியாது. அதாவது என்டார்ஸ்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் த என்டையர் அமௌண்ட்ஸ். புரியுதுங்களா? நாட் பார்ஷியல் அமௌண்ட். புரியுதா? பாருங்க, where however the instrument has been partially paid, a note that the effect can be given on instrument and endorsement for the balance amount. Endorsement is complete only when delivery of the instrument made on the death of the endorsee who has endorsed the instrument but has not been delivered the endorsee. The endorsement becomes invalid. அதாவது என்டார்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த என்டார்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நீ இறந்துட்டாவோ அல்லது வேற ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டாலோ the endorsement should be invalid. பாருங்க, it is pursued that the endorsement appearing on a negotiable instrument were made in the order to which they appear thereon. அடுத்தது பாருங்க, signing in block letters does not constitute a regular endorsement. Signing in a block letters அப்படின்னு பார்க்கும்போது சார், எதுலையுமே தான் நம்ம என்ன பண்ணிடுவோம், உன்னுடைய நேம் நாம என்ன பண்ணிருக்கிறாரு, அதாவது சேர்த்து எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லெட்டர் எழுதக்கூடாது. நேம்ங்கிற இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம் சார், நேம் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த நேம்ங்கிற இடத்துல நீ என்ன பண்ணணும் சார், பிளாக் லெட்டர்ஸ்ல என்டார்ஸ்மெண்ட் பில்டப் பண்றது என்டார்ஸ்மெண்ட் சொல்லும்போது சார் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பாலு அப்படின்னு வச்சுங்க, நாம என்ன பாலு இந்த மாதிரி எழுதக்கூடாது. அப்ப பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னா பாலு
பிளாக் லெட்டர்ஸ் தெளிவா ஒன்று இருக்கும் சார். பாலூன் தெளிவா ஞாபகம். அதே மாதிரி தான் சிக்னேச்சர் போடுறோம் இல்லைங்களா? அப்ப சிக்னேச்சர் போடும்போதும் இப்ப சிக்னேச்சர் போடுறோம். அப்ப சிக்னேச்சர் போடுறோம். சிக்னேச்சருக்கு கீழே நாம என்ன பண்றோம்? பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ் சார். அப்ப என்டாஸ்மெண்ட் பொறுத்தவரையிலும் தெளிவா நம்ம எப்படி இருக்கிறோம் சார்? கீழே பிளாக் லெட்டர்ஸ் எழுதுறோம். The prefixes or suffix added to the name of the payees or the endorsee must be committed in the endorsement. Prefix or suffix. Prefix, suffix, endorsement. Or the endorsement must be in link. Endorsement must be in link. If the payee is illiterate person, he can endorse it by affixing his thumb impression on the instrument, but it must be duly attested by somebody who should give his full address thereon. அப்ப என்டார்ஸ்மெண்ட் பண்ணும்போது இல்லிட்ரேட் படிக்க தெரியாதவங்க, அவங்க சைன் பண்ண தெரியாதவங்களா இருந்தால் நீ என்ன